சவுதி அரேபியாவின் ஜெட்டாவிலிருந்து ஹஜ் பயணிகள் வந்த விமானத்தில் புகை எழுந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. இந்நிலையில் விமானத்தில் இருந்த பயணிகள் அனைவரும் பத்திரமாக மீட்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் பாலவெற்றிவேல் இணைந்திருக்கிறார். என்ன விவரம் பாலவெற்றிவேல்? ஆனந்தி, சவுதி அரேபியாவில் உள்ள மெக்கா நகரத்திற்கு ஹஜ் புனித யாத்திரைக்கு சென்ற பயணிகள் லக்னோவிற்கு விமானம் மூலமாக திரும்பினர். இந்நிலையில் ஞாயிற்றுக்கிழமை லக்னோ விமான நிலையத்தில் தரையிறங்கிய சவுதி விமானத்தின் இடது பக்க சக்கரத்தில் இருந்து தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது. இதனால் தரையிறங்கும் போது அதிக உராய்வு காரணமாக புகை வெளியேறியது. இந்நிலையில் உடனடியாக செயல்பட்ட விமான மீட்பு மற்றும் தீயணைப்பு குழு விரைவாக சவுதி குழுவினர் குறிப்பாக அந்த விமானத்தில் இருந்த அனைத்து யாத்ரீகர்களையும் இறக்குவதற்கான பணியில ஈடுபட்டார்கள். குறிப்பாக புகைகளை கட்டுப்படுத்தவும் விமானத்தின் சேதத்தை தடுப்பதற்கான கருவிகளையும் கொண்டு வந்து யாத்ரீகர்கள் அனைவரையும் பத்திரமாகவும் பாதுகாப்பாகவும் இறக்கிவிடப்பட்டனர். இந்நிலையில் அந்த மாலையில திரும்பிய ஜெட்டா விமானத்தில் தரையிறங்கிய தருணத்துல கியரில் ஏற்பட்ட ஹைட்ராலிக் எண்ணெயில் சிறிய கசிவு ஏற்பட்டதாகவும் அதன் மூலமாக புகைகள் வெளியேறி இருப்பதாகவும் ஆதாரங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக அந்த விமான விபத்து என்பது அகமதாபாத் ஏர் இந்தியா விமான விபத்திற்கு பிறகாகவே விமானங்களில் ஏற்படக்கூடிய இந்த சிறு சிறு பிரச்சனைகள் கூட மிகப்பெரிய அளவிற்கு மக்களிடம் பெரிய அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்நிலையில் தான் சவுதி அரேபியாவில் இருந்து யாத்ரீகர்களாக வந்த விமானத்தில் பயணம் செய்து வந்தவர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டிருக்கின்றனர். இந்த இடதுபுற சக்கரத்தில் ஹைட்ராலிக் எண்ணெய் கசிவு ஏற்பட்டதால் புகைகள் வெளியேறியிருப்பதாக முதல் கட்ட விசாரணைகள் தெரிவிக்கின்றன. இது தொடர்பாக விரிவான விசாரணை நடத்தப்படும் என விமான போக்குவரத்து துறை அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. ஆனந்தி.